ஜபிச்சு நம்ம ஆயத்தை தடுப்புல கடந்து செய்யணும். அன்பும் உங்களுடைய நல்ல தகப்பனே, நாலு கூட ராஜா உங்களிடத்துல வந்திருக்கும் ஏசப்பா. நீங்களே நாளை எங்களுக்கு அருமையான நாளா கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. எங்க கொடுத்து அமர்ந்திருக்காங்க அவங்க மத்தியில அசைவாடும் சொல்ல செய்யும். எங்க மத்தியில நாளை அசைவாடி மகிமையா நடத்த போதுக்கா நன்றி ராஜா. நாங்க எடுக்கிற துதி பகுதியில சரி ஏசப்பா, உங்க நாம உயர போதுக்கா நன்றி ஏசப்பா. அந்த பகுதியில நீங்களே உங்க மகிமையினா எங்க மத்தியில அசைவாட போதுக்கா நன்றி ராஜா. நாங்க எடுக்கிற ஆராதனை பகுதியில உங்க நாம மகிமைப்படணும் ஏசப்பா. உங்க நாமத்தை நாங்க ரொம்ப மகிமைப்படுத்த எங்க வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாத்தையும் முற்றிலுமாக நீங்க நீக்கி போட போதுக்கா நன்றி ஏசப்பா. நாங்க எடுக்கிற ஒரு காணிக்கும் மத்தியில விதையா இருக்கு ஏசப்பா. அந்த விதை நீங்க 60-100 கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த காணிக்கை நிமித்தம் நாங்க உங்களை வஞ்சிக்காதபடிக்கு நீங்க எங்க ஆசிரியருக்கு போதுக்கா நன்றி ராஜா. இன்னும் அதிகமான காணிக்கை உங்க மத்தியில கொடுக்க போதுக்கான்னு நீங்களே பலனை தர போதுக்கா நன்றி ராஜா. எங்க பாஸ்டர் ஊழியக்காரர் எங்களுக்காக வார்த்தை இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த வார்த்தை மத்தியில் நீங்களே எங்க மத்தியில் அசைவாடுங்க ஏசப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு கசப்புள்ளதா இருந்தாலும் சரி ஏசப்பா, கட்டளை உள்ளதா இருந்தாலும் சரி ஏசப்பா. அந்த கட்டளையான வார்த்தை எங்க மத்தியில அதிகமாக அசைவாட போதுக்கா நன்றி ஏசப்பா. அந்த வார்த்தையை இன்னும் எங்க வாழ்க்கையில எடுத்து இன்னும் அதிகம் 100 பலன் நாங்க எடுக்க போதுக்கா நன்றி ஏசப்பா. ஏன்னா ஒரு விதை நீங்க ஒரு பெரிய மரமா முளைக்க வைக்கிறீங்க ஏசப்பா. எங்க வாழ்க்கையில அது விதையா இருக்க போதுக்கா நன்றி ராஜா. மீதியான காரியத்தை நீங்களே உங்க மத்தியில கொடுக்குற ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து வர முடியாத பிள்ளைகளை வரவேற்க போதுக்கா நன்றி ராஜா. இயேசு வந்த கேள்வி என்று நடக்கிறாரு. ஆமென். பாப்பினாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களே அந்த ஒரு நாளாக நீங்கள் சக்தியா இருக்காங்க. தவங்களே வரவேற்க கேள்வி நடையிட்டு வருகிறது. அதுக்காக அப்பா ஒரு பகுதி தப்பு ஒப்புக்கொள்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்தும தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை படைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மலையாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெற்றெடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை செலுத்துகிறோம். மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும்
என் நண்பர் இயேசுவுக்கு எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உன் நாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. உன் நாமம் வாழ்க, உன் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ, உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கு, என் நண்பர் இயேசுவுக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையால் தியானிக்க போகிறதான தலைப்பு ஆண்டவரே கேளும். ஆண்டவரே கேளும் என்கின்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் எதையெல்லாம் நம் வாழ்க்கையில கேட்க வந்திருக்கிறார், அவர் கேட்கிற தெய்வமா இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை கேட்டு அதற்கு பலன் கொடுக்கிறவராய் இந்த நாளில் தன்னை வெளிப்படுத்த போகிறார். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் வார்த்தையில ஆண்டவரே கேளும் என்று சொல்லப்படுது. தானியேல் தன்னுடைய ஜபங்களை இப்படி ஏறெடுக்கிறார், ஆண்டவரே கேளும் என்று. இப்ப மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கிறார்கள், ஆனால் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவானவர் கேட்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதை கேட்க போகிறார், அந்த கேட்டு அதற்கு எப்படி பதில் தர போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். இந்த இடத்துல சனகரிப் எனக்கூடிய ஒரு மனிதன் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை நிந்திக்கிற வார்த்தையை கேளும். அப்ப ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்பட்டால் நிச்சயமாகவே அதை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் நிந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருப்பீர்களானால் அதை அவர் கேட்டிருக்கிறார். நிந்தனைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரியாசம் என்று சொல்லப்படுகிறது. பரியாசம் அதாவது கிண்டல் பண்றது, உங்களை கிண்டல் பண்றது. ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நிந்தித்தவர்கள் பரியாசம் பண்ணினவர்களுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், அதற்கு பதில் கொடுக்க போகிறேன். பாருங்க, அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நிந்தைக்குள் அவமானத்துக்குள் நடத்தியிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசுவானவர் கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்க, இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். அதை கேட்டால் அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்முடைய நிந்தையும் அவமானத்தையும் அதே போல் பரியாசத்தையும் அவர் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள், ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே நான் நிந்திக்கப்பட்டேன் என்று அதற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பலன் கொடுப்பார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த எலியாவின் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. எலிசாவின் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் பெத்லேஹேமுக்கு போனான். அவன் போகும் வழியிலே பிள்ளைகள்
என்ன பண்றாங்க, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரன் கர்த்தருடைய வேலையாய் செல்கிற ஒரு மனிதனை மொட்டை தலையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நிந்திக்கிறாங்களாம். அப்ப இந்த பரியாசத்தின் சத்தத்தை, அந்த பரியாசம் பண்ணாங்க பாருங்க, அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். இவன் பாருங்க, அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், அவன் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டு. பாருங்க, நம்மை ஒருத்தன் நிந்திக்கிறான், பரியாசம் பண்றான், அவர் கேட்கிறார். இன்றைக்கு கரடிலாம் வராது, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்துடும். உங்களை நிந்திக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துடும். கர்த்தர் சத்துருக்களை அனுப்புவார். பாருங்க, இப்படி இருக்கு. நமக்கு விரோதமா சத்துருக்கள் பேசின எல்லா வார்த்தையும் அவர் கேட்கிறவரா இருக்கிறார். இப்ப இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில சத்துருக்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நிந்திக்கிறவர்களை பார்க்காதீர்கள், நிந்தனையை மாற்றுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். சங்கீதம் 55:12-13 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நிந்தித்தவன் சத்ருவல்ல, அப்படி இருந்தால் சகித்திருப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. எனக்கு சமமான மனுஷன் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். பாருங்க, தாவீது சொல்ற ஒரு வார்த்தை, எனக்கு என்ன நிந்திக்கிறவன் ரொம்ப தூரத்துல இல்ல, என் பக்கத்திலே இருந்து என்ன நிந்திச்சுட்டு இருக்கான். என்ன பண்றான், பரியாசம் பண்றான். பாருங்க, சொல்றாரு பாருங்க, நிந்தனை எனக்கு சமமான மனுஷனை வழிகாட்டியும் என் தோழனுமாக்கி நீ கூடவே இருந்து தோழனை போல இருந்து நிந்திக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராக இயேசுவை நிந்தித்தாலும் சரி, உங்களை இயேசுவின் நாமத்தால் நிந்தித்தாலும் சரி, அதை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இப்ப நிந்தை என்பது ஒரு விதமான வேதனையின் அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிந்தனை, யாராவது ஒருத்தர் ஏதாவது நிந்திச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா, அது ஒரு வேதனை கொண்டு வருமா. இதை எப்படி சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 42:10, என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த நிந்தனை, அதாவது நிந்தைனா என்ன அர்த்தம்னா, தேவையில்லாத குற்றச்சாட்டு, தேவையில்லாத பழி. இதை சொல்றவங்க வார்த்தை எப்படி இருக்கா, என் வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனையை கொண்டு வருகிறது என்று தாவீது சொல்லுகிறார். இதை தான் தானியேல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே கேளும். எனக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிந்தையை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நிந்தையும் உங்கள் பரியாசத்தையும் நான் கேட்டிருக்கிறேன், அதற்கான பலனை கொடுக்க போகிறேன். யோபு ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அதே போல ஏழைக்கு இறங்குகிறவன். அது போல வேதாகமம் அவனை குறித்து அநேக சாட்சிகள் சொல்லுகிறது. ஆனா வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், அவனை எப்படி நிந்திச்சாங்க தெரியுமா? வாழ்க்கையில பாருங்க, யோபு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இப்பொழுது 10 தரம் என்னை நிந்தித்தார்கள். 10 தரம். பாருங்க, அப்படிப்பட்ட செல்வந்தன் செல்வத்தை இழந்துட்டான், அருமையான பிள்ளைகளை இழந்துட்டான், குடும்பத்தை இழந்துட்டான், ஆடு மாடுகளை இழந்துட்டான், செல்வத்தை இழந்துட்டான், நிலப்பலங்களை இழந்துட்டான், வீட்டை இழந்துட்டான், ரோட்ல இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க, வந்து நிந்திக்கிறாங்க, 10 முறை நிந்திக்கிறாங்க. ஆனா பாருங்க, அதே நிந்தனையை ஆண்டவர் இரட்டத்தனியான ஆசீர்வாதமாய் மாற்றினார். நிந்தனையை கேட்டார், நிந்தனைக்கு பதில் கொடுத்தார். அந்த நிந்தனைய இரட்டத்தனியான ஆசீர்வாதம். யோபு எழுந்து போனது ஒரு ஆசீர்வாதம் என்றால் அவனுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப இந்த நிந்தையை என்ன பண்ணிருச்சு, யோபுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்க இயேசுவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் நிச்சயமாக இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஏனெனில் அதை நான் சொன்ன இந்த நிந்தை பரியாசத்தை அவர் கேட்கிறார் என்று. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களை நிந்தித்தாங்களா, உங்களை பரியாசம் பண்ணாங்களா, எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கேட்டிருக்கிறேன். நமக்கு வந்த எல்லா நிந்தனைகளையும் அவர் கேட்டு இருக்கிறார். பாருங்க, இப்போ ஒரு விசுவாசி, ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதை ஒரு விசுவாசி பாக்குறாரு. இன்னொரு விசுவாசி பேசிட்டு இருக்காரு பாருங்க, ஒரு அவிசுவாசியோட பேசிட்டு இருக்காரு. அவன் திருடனா இருக்கலாம், அவன் கொலைக்காரனா இருக்கலாம், இல்லைன்னா தவறான தொழில் செய்கிறவனா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு காரியமா பேசிட்டு இருக்கலாம். அதை தூரத்துல இருந்து பார்த்த உடனே என்ன பண்றது, இவங்க சரியில்லை, இவங்களோட பழக்கம் வச்சிருக்காங்க, இவங்களோட திருடனோட பேசிட்டு இருந்தாங்க, கொலைகாரனோட பேசிட்டு இருந்தாங்க, தவறான வழியில போறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன பேசிட்டாங்க தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, நிந்திக்க ஆரம்பிச்சு பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார், உங்களை நிந்திக்கிற வார்த்தைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிந்தைகளை அவர் கேட்பார்.
முதலாவது அவர் எதை கேட்க போகிறார்? நிந்தைகளை கேட்க போகிறார், அதற்கு பதில் அளிக்க போகிறார். இரண்டாவது பாருங்க, சங்கீதம் 84:8 இப்படியாய் சொல்லியிருக்கிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். ஆண்டவர் சொல்லியிருக்கிற இரண்டாவது காரியம், இரண்டாவது எதை கேட்க போகிறாராம்? உங்கள் விண்ணப்பங்களை கேட்க போகிறார், உங்கள் ஜெபங்களை கேட்க போகிறார். முதலாவது எதை கேட்க போகிறார்? நிந்தையும் பரியாசத்தையும் கேட்க போகிறார். இரண்டாவது உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்க போகிறார். ஏனெனே இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் முக்கியமானது. ஜெபிக்கிற நேரத்தில் தூங்கிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீ ஜெபிச்சிருக்கணும், நீ ஜெபிச்சிருக்கணும். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? முழு இருதயத்தோடு இருக்கணும். சூழ்நிலைக்கு ஜெபிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்ப நம்ம சூழ்நிலையில ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கிறதே நம்ம வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கோமா? ஜெபிக்கிறதே நம்முடைய வாழ்க்கையை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அதை கேட்க போகிறார், ஜெபங்களை கேட்க போகிறார். பாருங்க, சங்கீதம் 119, 145 இப்படியாய் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். பாருங்க, முழு இருதயத்தோடு நான் கூடும்போது அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு கேட்டு பாருங்கள், நிச்சயமாகவே அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். பாருங்க, ஜெபத்துல இன்னொரு பகுதி தான் என்ன? விண்ணப்பம், வேண்டுதல், பிரார்த்தனை, அபயமிடுதல், இது எல்லாமே ஜெபத்துக்குள்ளதான் வருது. நீங்க முழு இருதயத்தோடு ஆண்டவர்களை கேட்டு பாருங்க, அவர் அதை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆனா சிலருடைய ஜெபங்கள் ஆண்டவர் கேட்கறது, சில ஜெபங்களுக்கு பதில் வர்றதில்லை. ஏன் தெரியுமா? ஏசாயா 1:15 நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப வாழ்க்கையில பாவம் நிறைந்திருக்கும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படாது. அப்ப நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும், நம்முடைய பாவத்தை விட்டுணும். அப்ப பாவம் செய்துட்டு ஜெபம் பண்ணா எப்படி ஜெபம் கேட்கப்படும்? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. ஏன் கேட்கல? ஏதோ ஒரு பாவம் இடத்துல இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுருக்கணும். அப்ப முதலாவது ஆண்டவர் எதை கேட்க போகிறார்? தானியேல் ஜெபித்தாரா, ஆண்டவரே கேளும். முதலாவது எதை கேட்க போகிறார்? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உங்களை பரியாசம் பண்ணினதையும் உங்களை நிந்தித்ததையும் அவமானப்படுத்தியதையும் கேட்க போகிறார். இரண்டாவது ஜெபத்தை கேட்க போகிறார். மூன்றாவது எரேமியா 18:9 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோடு வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். மூன்றாவது ஆண்டவர் எதை கேட்க போகிறார்? வழக்காடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்க போகிறார். உங்களோடு எதெல்லாம் வழக்காடி கொண்டிருக்கிறது, யாரெல்லாம் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள், அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். பாருங்க, இன்னைக்கு திருச்சபையில வழக்காடுறாங்க, உலகத்துக்குள்ளேயும் வழக்காடுறாங்க, சில நீதிமன்றத்தில் போய் வழக்காடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வழக்கு எங்க இருக்கு? ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் இருக்கு. ஏன்னா அவர் தான் நீதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வழக்குக்கு அவர் என்ன பண்ணுவாரு? மேஜிஸ்ட்ரேட்டா செயல்படுவார், நியாயாதிபதியா செயல்படுவார். அது நியாயம் தீர்ப்பார். விசுவாசிக்கு இன்னைக்கு கேட்க போறாரு, என் வழக்குகள் எல்லாவற்றையும் கேட்க போறார். அது பூமிக்குரிய வழக்கா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்குரிய வழக்கா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் அதை கேட்க போறார். உங்களுக்கு விரோதமா வியாதி வழக்காடலாம், உங்களுக்கு விரோதமா தரித்திரம் வழக்காடலாம், உங்களுக்கு விரோதமா பொல்லாத வல்லமைகள் வழக்காடலாம். ஆனா எல்லா வழக்குகளையும் ஆண்டவர் தீர்த்து வைக்க போகிறார். இந்த நாள்ல கேட்கும்படி வந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வழக்குகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நிச்சயமாக அதுக்கு முடிவு வரும். ஆனா உங்கள் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்கள் வழக்காளிகளோடு வழக்காடுவேன் என்று. நிச்சயமாகவே உங்கள் வழக்குகள், அது வியாதியா இருந்தாலும் சரி, தரித்திரமா இருந்தாலும் சரி, பொல்லாத வல்லமையா இருந்தாலும் சரி, மனிதர்கள் வழியா வந்தாலும் சரி, உங்கள் வழக்காளிகளோடு ஆண்டவர் வழக்காடுவார். அதனால 3 காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில 3 காரியங்கள் கேட்க போகிறார். முதலாவது, உங்கள் நிந்தையை அவர் கேட்க போகிறார், அதை கேட்டு அதற்கு பலனளிக்க போகிறார். இரண்டாவது, உங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு பதிலளிக்க போகிறார். மூன்றாவது, உங்கள் வழக்காடுகளுடைய சத்தத்தை கேட்டு உங்கள் வழக்காளிகளோடு அவர் வழக்காட போகிறார். விசுவாசியுங்கள், இந்த நாள்ல ஆண்டவர் உங்கள் மத்தியில ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார். ஆண்டவரே கேளும் என்று அந்த தானியேல் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய ஜெபத்தின் வார்த்தை. இந்த நாள் அந்த வார்த்தை உங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் கேட்கும்படி வந்திருக்கிறார். உங்கள் காரியங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள், நிச்சயமாக அவர் கேட்டு உங்களுக்காக பலன் கொடுப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.